ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மாதமும், அதாவது பாருங்க, 1ஆம் தேதி ஆனா என்ன பண்றாங்க, ஒரு வாக்குத்தத்தத்தை நம்முடைய சபைகள்ல நமக்கு கொடுக்குறாங்க. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாள் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுதும் ஒரு வார்த்தையோடு கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நிறைய நேரத்துல அந்த வாக்குத்தத்தங்கள் எதற்காக நமக்காக கொடுக்குறாங்க? ஏன் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்மை தேடி வருது? தேவன் யார் ஒருவரை அதிகமாய் நேசிக்கிறாரோ, யார் ஒருவர் அவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டு அவருக்குள்ளாக வேர்கொண்டு வளரணும்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டு அவருக்காக காத்திருக்கிறார்களோ, நிறைய நேரத்துல பாருங்க, நிறைய காரியங்களுக்காக ஜெபித்து தேவ சமூகத்துல ஒரு சில காரியங்களுக்காக காத்து கொண்டிருப்பாங்க. அவர்களுக்குத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய நேரத்துல எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையோடு கூட பேசினாருங்க, ஆனா அது நிறைவேறவே இல்லைங்கன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்துல நாம் என்ன பண்றோம்னா, முறுமுறுக்கக்கூடியவர்களாய், தேவனை குறைவாய் பார்க்கக்கூடியவர்களாய், தேவன் என்ன பண்றோம், அவிசுவாசமாய் எண்ணக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில பலிக்கும்படியாக. இதை பாருங்க, பின்னாடி நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அதை முன்கூட்டியே என்ன பண்றாருன்னா, கர்த்தர் ஒரு வார்த்தையாய், ஒரு வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையின் பிரகாரமா நான் உன்னை நடத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் என்ன பண்றாரு, நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறார். கடந்த மாதத்துல பாருங்க, அவர் உன்னை உயர்த்துவார். இப்ப பாருங்க, அநேக இடங்கள் போகும் பொழுது தேவன் உயர்த்தக்கூடிய காரியங்களை நிறைவேற்றினார். இப்ப பாருங்க, தேவன் ஒரு காரியத்தை சொல்றாருன்னு சொன்னா அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். யார் ஒருத்தர் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்களோ, இந்த வார்த்தை கர்த்தர் எனக்காகத்தான் கொடுக்கிறார். இப்ப பாருங்க, ஒரு டேபிள் மேல எல்லா விதமான ஐட்டம்ஸும், நமக்கு பிடிச்ச சாப்பாடு ஐட்டம் மொத்தமே வைக்கிறாங்க. இப்ப பாருங்க, அந்த சாப்பாடு ஐட்டம்ஸ் எப்படி நம்ம எடுத்து நமக்குரியது என்று எப்படி எடுத்துக்கொள்றோமோ, அதை போல இந்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் எனக்காகத்தான் எடுத்து வைத்திருக்கிறார். அதை நான் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யார் ஒருத்தர் இந்த வார்த்தையை உங்களுக்குரிய வார்த்தை என்று எடுத்துக்கொள்றீங்களோ அது உங்களுடையதாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கர்த்தர் எதற்காக கொடுக்கிறாருன்னு சொன்னா, இந்த வார்த்தையில தாங்க ஜீவன் இருக்கு, இந்த வார்த்தையில தான் வல்லமை இருக்கு, இந்த வார்த்தையில் தான் அற்புதங்கள் இருக்கு, இந்த வார்த்தையில் தான் உங்கள் வாழ்க்கைக்கு உயரக்கூடிய எல்லா விதமான மேன்மையான காரியங்களும் இந்த வார்த்தையில தான் இருக்கு. ஆகவே இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், விசுவாசிக்க கூடியவர்களா இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை உங்களுக்குரியதாய் எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையின் பிரகாரமாய் நீங்கள் நடக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தாரு. இப்ப பாருங்க, இந்த மாசத்துல ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, சகல ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார்கள், கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். அப்போ கர்த்தர் பாருங்க உன் நீதியை பார்ப்பாங்க. ஒருவேளை உன் நீதியை பார்க்காம இருக்கிறாங்களா, இந்த மாசத்துல நான் சொல்றேன், உன் நீதிய, உன்னுடைய மகிமைய சகல ராஜாக்கள் பார்க்கும்படிக்கு நான் செய்வேன். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினால நீ அழைக்கப்படுவாய். அவ பாருங்க, கர்த்தர் இந்த மாசத்துல உனக்கு என்ன பண்ண போற, புதிய நாமத்தை கொடுக்க போறாரு. முன்னாடி நீங்க எப்படி இருந்திருக்கலாம், நீ பொய்க்காரியா இருந்திருக்கலாம், நீ திருடனா இருந்திருக்கலாம், நீ தேவனுக்கு பிரியமில்லாதவனா இருந்திருக்கலாம், எப்படி வேணா நீங்க இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாசத்துல கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினால. அப்போ கர்த்தர் பாருங்க உனக்கு ஒரு நாமத்தை கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை புறப்பட்டு வரும்பொழுது அதை எனக்கென்று நான் விசுவாசித்துக் கொண்டேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த வார்த்தைய வாழ்க்கையில பலிக்கும். இந்த மாதத்துல கர்த்தர் எனக்கு ஒரு புதிய நாமத்தை என்ன பண்ண போறாரு, கொடுக்க போறாரு. என் மகிமைய, என் நீதிய அநேக ஜனங்கள் பார்ப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை போல தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கூட என்ன பண்ணணும்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தேடி வந்து கொடுக்கிறாரா, அந்த வார்த்தை உங்களுடையதா எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒருவருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில சட்ட திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நாம் கை கொள்ளும் பொழுதுதான், அதை நாம் செயல்படுத்தும் பொழுதுதான் தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற செய்வார். உபாகமம் 28:1 நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா அதுல சொல்றாரு, இதோ உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. அப்ப பாருங்க,
நான் உனக்கு விதிக்கிற என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் நீ கை கொள்வதற்கு உன் செவியை சாய்த்து நீ கேட்பாய் என்று சொன்னால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார். இப்ப பாருங்க, ஒருவனுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் அவர் சொல்லுகிற அந்த சட்ட திட்டங்களுக்கு நாம் என்ன பண்ணணுமா, செவி கொடுக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நிறைய நேரத்துல பாருங்க, எல்லாருக்கும் ஆசைதான், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் மேன்மையா இருக்கணும், நான் உயர்ந்து காணப்படணும். பாருங்க, எல்லாருக்கும் ஆசைதான். அந்த ஆசையை தேவன் நிறைவேற்ற வேண்டுமானால் அவர் சொல்லுகிற அந்த சட்டங்களுக்கு, அவர் சொல்லுகிற கட்டளைகளுக்கு நாம் செவி கொடுக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும், அதை கடைபிடிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல தேவன் சொல்வதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். அவர் என்ன சொல்றாரு, நம்ம இஷ்ட பிரகாரமா நம்ம நடந்துக்குவோம். அதனாலதான் நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கையில தோல்விகள் காணப்படுது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் அவர் சொல்லுகிற அந்த சட்டங்களுக்கு, அவர் சொல்லுகிற கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். இப்ப பாருங்க, உலகத்திலேயே என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போறோம்னு சொன்னா அந்த வேலை ஸ்தலங்கள்ல ஒரு சில சட்ட திட்டங்களை வைப்பார்கள். அதற்கு அந்த மனிதன் சரியாய் செயல்படுத்தும் பொழுதுதான் அவனுக்குரிய அந்த அந்த உதவி என்ன பண்ணும், கிடைக்கும். அதுக்குரிய தேவைகள் சந்திக்கப்படும். இல்லை, நான் சட்டங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேங்க, நான் என் டைமுக்கு தாங்க நாங்கள் வேலைக்கு, ஒரு 6 மணிக்கு வேலைன்னு சொன்னா நம்ம 8 மணிக்கு போனா அங்கே செட் ஆகுங்களா, வெளியே போங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்ப பாருங்க, ஒரு சில சட்டங்களை, ஒரு சில கட்டளைகளை வைத்திருப்பார்கள். அதற்கு சரியாய் கீழ்ப்படிந்து யார் ஒருத்தர் செயல்படுறாங்களோ அவர்களுக்குத்தான் அதற்குரிய கணத்தை கொடுப்பாங்க. அதை போலதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால் நாம் ஒரு சில சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் நடக்கும் பொழுதுதான் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறாருன்னு சொன்னா அந்த வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி அவர்கள் பொறுமையாய் காத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் வாசிப்பீங்க, அதுல நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அவன் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல், இப்ப பாருங்க, தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினாராம். தேவ பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறணுமா, இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாருல்ல, அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில பலிக்கணுமா, நீங்க என்ன செய்யணும், பொறுமையாய் காத்திருக்கணும். கர்த்தர் எனக்காக கொடுத்த வார்த்தையை நான் என் உள்ளத்துல வைத்துக்கொண்டு அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன், நான் பொறுமையாய் காத்திருப்பேன், சந்தேகப்படாமல் தேவன் எனக்கு அற்புதத்தை செய்வார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட நான் என்ன பண்ணுவேன், காத்திருப்பேன் என்று சொல்லி நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தை பலிக்கும். ஹல்லேலூயா. நாம் நிறைய நேரங்கள்ல நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அதனாலதான் நான் அந்த வார்த்தையை நான் நம்ப மாட்டேன்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றீங்க, சோர்ந்து போயிட்டு ஜெபிப்பதை விட்டுறீங்க, தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்யறதை விட்டுறீங்க, அதை ஏனோ தானும் எடுத்துக்கொள்றீங்க. இது ஒரு மனுஷர் சொன்ன ஒரு வார்த்தைகளை கூட நம்ம என்ன பண்றோம்னா நிறைய நேரத்துல அதை அப்படி ஏற்றுக்கொள்வோம், அப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நம்புறோம். ஆனால் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் என்ன பண்றது இல்ல, விசுவாசிக்கிறது இல்லை. தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு ஈசாக்கு பாருங்க, தேவன் சொன்ன வார்த்தைக்கு அவர் அப்படியே கீழ்ப்படிந்து அதே இடத்துல இருந்தாரு. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டாராம். இங்க பாருங்க, ஈசாக்கு கீழ்ப்படுதல் உள்ளவராய் அதே இடத்துல நான் இருப்பேன், எப்படிப்பட்ட பஞ்சம் வந்தாலும் எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் அந்த வார்த்தை நான் உறுதியாய் பற்றி கொள்வேன். ஹல்லேலூயா. இல்ல ஆண்டவரே, நீங்க வேற சொல்றீங்க ஒரே பஞ்சமா இருக்கு, நான் எப்படி இங்க இருக்க முடியும்னு கேள்வி கேட்கலங்க. அதே இடத்துல இருந்தாரு, தேவன் அவரை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு தேசத்துல விதைத்தாராம், 100 மடங்கு பலனை பார்த்தாராம். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வரணுமா, நீங்க தேவ சமூகத்துல கீழ்ப்படுதல் உள்ளவர்களாய் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, பலவிதமான பிரச்சனைகள், ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்து போகிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தேவனை என்ன பண்றாருன்னா முறுமுறுக்காம, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மகனாய் மாறினார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒருத்தர் தேவனுடைய காரியங்களை தூஷிக்காம
கர்த்தர் எனக்கு முன்குறித்ததை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி யார் ஒருத்தர் விசுவாசிக்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இவர்கள் எல்லாரும் இப்ப நம்ம முற்பிதாக்கள் எல்லாம் நமக்கு ஒரு முன்னோடிகளா இருக்காங்க. அவர்கள் வாக்குத்தத்தங்களை அப்படி சுதந்திரித்து கொண்டாங்க. நான் கூட என்ன பண்ணோம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளணும். நான் கூட என்ன பண்ணணும், பொறுமையாய் காத்திருக்கணும். நான் கூட கீழ்ப்படுதலாய் காத்திருக்கணும். நான் கூட என்ன பண்ணணும், முறுமுறுக்காம தேவனுடைய காரியங்களை தூஷிக்காம தேவ சமூகத்துல என்ன பண்ணும், வைராக்கியமா இருந்து அந்த வார்த்தையை நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில இந்த மாசத்துல உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் சோர்ந்து போகாமல் என்ன பண்ணோம், வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க கூடியவர்களா இருக்க வேண்டும். அன்றைக்கு பாருங்க, சவுல கர்த்தர் ராஜாவா அபிஷேகம் பண்றாரு. ஆனால் சவுல் என்ன பண்றாருன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனது நிமித்தமாய் ராஜாங்கத்திலிருந்து கர்த்தர் தள்ளுறாரு. ஆனாலும் பாருங்க, தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்றாரு. இப்ப பாருங்க, தாவீதை அபிஷேகம் பண்ணாலும் ராஜாங்கம் என்ன பண்ணல, தாவீது இடத்துல இல்ல, சவுல் இடத்துல தான் இருக்கு. இவர் நினைச்சாருன்னா என்ன பண்ணிருக்கலாம், சவுலை கொல்லக்கூடிய எத்தனையோ தருணங்கள் அவருக்கு வாய்த்தது. ஆனாலும் அதை என்ன பண்ணலன்னா பயன்படுத்தி கொள்ளாமல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் கைப்படுவது எப்படின்னு சொல்லிட்டு அப்படியாய் பொறுமையாய் காத்திருந்து தன் நேரம் வரும் வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படிக்கு அவர் காத்து கொண்டிருந்தார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு சொன்னது போல உங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்துக்கு முன்பாக எனக்கு நடந்துடணும், அப்படி ஆயிடணும், இப்படி ஆயிடணும் புலம்பாதீங்க. உங்களுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் இந்த காரியங்களை செய்து பாருங்க. இந்த மாதத்துல நீங்கள் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். வார்த்தைகளை அற்பமாய் எண்ணிக்கொள்ளாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒண்ணு கூட ஒழிந்து போகாது. ஒரு வார்த்தையில சிறு உறுப்பாக என்ன பண்ணதான் ஒழிந்து போகாதுன்னு சொல்றாரு. ஆகவே தேவ பிள்ளைகளே, அந்த ஒரு வார்த்தை கூட ஒழிந்து போகாத ஒரு வார்த்தை, அது தேவாதி தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தோடு கூட நீங்கள் பற்றி கொண்டு கர்த்தர் என் வாழ்க்கையில இந்த மாசத்துல இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா இன்னைக்கு கூட அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசித்து தேவ சமூகத்துல இவர்கள் எப்படி கீழ்ப்படிந்து எப்படி பொறுமையா இருந்து நேரம் வரும் வரைக்கும் காத்திருந்து எப்படி அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொண்டார்களோ நீங்களும் சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ நேரங்கள்ல என் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்று சொல்லி அநேக பிள்ளைகள் அன்றே சோர்ந்து போன நிலைமையில் இருப்பதை தேவன் அறிந்திருக்கிறீர். இந்த நாள்ல நீர் பேசின வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே. நாங்கள் அன்றே பொறுமையாய் ஆண்டவரே கீழ்ப்படுதலோடு அப்பா நேரம் வரும் வரைக்கும் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தரோடு கூட இருப்பீராக வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி, இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600006 9.